எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சளி பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் இது சரியாயிடும். சின்ன கருவாடு மெயினாக இந்த இரும்பல் சளி இருக்கவங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு பொன்னிறமாக மாறணும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சிறிதளவு மஞ்சள், 2 ஸ்பூனில் 2 ஸ்பூன் கறி மசாலா, சிறிதளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. எண்ணெயிலே இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அனல் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க, தீயக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முட்டை இங்கே உடச்சி விட்டுக்கிறேன். பாருங்கள் இந்த அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு முட்டை தான் இப்போ நான் உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ கருவாடு நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். நான் சொன்ன மாதிரி நல்லா சுட தண்ணியில் வாஷ் பண்ணதால் ஆல்ரெடி வெந்துருச்சு. ரொம்ப ஹெல்த்தி. இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வேணான்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த முட்டை வந்து சேர்த்துறதால டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்ருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்க மீதி 2 முட்டையும் உடச்சி விட்டுக்கலாம்.